அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா தேர்வுக்கும் பயன்படும் வகையில மேக்ஸ்ல ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். முதலாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே அடிப்படை கணிதம். நீட்டுக்கு மட்டும்தான் என்ன இல்லை, மேக்ஸ் இல்லை. அதுக்கும் என்ன தேவை அப்படின்னா, இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது சால்வ் பண்றதுக்கும் என்ன தேவை அப்படின்னா மேக்ஸ் தேவை. அப்ப கணிதத்தோட அடிப்படையை நல்லா கத்துங்க. ஃபார்முலாஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்கொயரு, கியூபு, எண்ணோட வகைகள், பகுஎண், பகாயன், ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், மெயினா நீங்க வாய்ப்பாடு படிக்கணும். டெய்லி நீங்க வாய்ப்பாடு படிச்சிட்டீங்க அப்படின்னா கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாயிடும். ஸோ இந்த மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எதுவுமே தெரியாதவங்க கூட, எனக்கு ஒரு கூட்டல் பெருக்கல் கூட தெரியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அதாச்சும் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எந்த ஃபார்முலாவும் தெரியாம, எந்த மெத்தடும் தெரியாம ஒரு கணக்கை சால்வ் பண்றதா ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது இந்த வகையான கணக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஸோ இதே மெத்தடை கூட எல்லா கணக்கும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. நமக்கு தெரியும் 1ல இருந்து 20 வரைக்கும் உள்ள இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா நமக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். n × n + 1 / 2. சில பேரால ஃபார்முலா மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெத்தட் என்ன சொல்றோம், இங்க கடைசி நம்பர் என்ன நம்பரு 20, இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 21. பெருக்கிட்டு 2ஆல வகுத்தோம்னா அதான் ஆன்சர். இதான் ஷார்ட்கட். ஆனா இதான் ஷார்ட்கட், வேற வழி கிடையாது. என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி கண்டினியூஸா இருக்கணும், அதான் முக்கியமானது. இதுக்கு பிறகு இயல் எண்களின் கூடுதல். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இயல் எண்கள், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா முழு எண்கள். இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா அப்பலாம் டைரக்டா ஃபார்முலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளா டெரிவேஷன், ஃபார்முலா, கூற்று வைக்கிறாங்க. லாபம்னா என்ன, நட்டம்னா என்ன, நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல் என்ன, இது மாதிரி கேள்விகள் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா கேட்டுட்டு இருக்காங்க. வாழையா டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கேள்விகள் தான். புரியுதா உங்களுக்கு? அதை அப்படியே கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க? டிஎன்யூஎஸ்ஆர்பி அதுல கொண்டு வராங்க. அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஷார்ட்கட் மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஷார்ட்கட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சாப்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றது. நீங்க ஃபார்முலா மெத்தடு ஒரு டெரைவ் பண்ணி ஆன்சர் பண்றதுல நல்லா ஃப்ளூயன்சியா மாறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஷார்ட்கட் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாயிடும். என்ன சொல்றேன் புரியுதா? 1 முதல் 20 வரை உள்ள இயல் எண்கள் கூடுதல், முதல் 20 இயல் எண்கள் கூடுதல் அப்படி கேட்டாலும் எல்லாம் சேம் கொஸ்டின் தான். என்ன பண்ணணும், கடைசி நம்பர் என்ன 20, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 21 / 2 போட்டா ஆன்சர் 10 210. புரிஞ்சுச்சா? இப்ப இதை வச்சு நிறைய கொஸ்டின் நம்ம பண்ணி வச்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுங்களா? 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களின் கூடுதல் 55. அது 1ல இருந்து முதல் 10 எண்கள் கூடுதல் எத்தனை 55. இது சிம்பிளா ஞாபகம் கண்டுபிடிச்சலாம். அப்போ கொஸ்டின் 1 + 2 + 3 இப்படி இட்டு வச்சாங்கன்னா என்ன அர்த்தம், கேள்வி தொடருது அப்படின்னு அர்த்தம். அப் டு 10 வரைக்கும் கேட்கறாங்க அப்படின்னா இது வேற ரொம்ப ஈஸியா போட்டலாம். அதாவது இங்க 10, 100, 1000 அப்படி முடிஞ்சதா அந்த கணக்கு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கடைசி நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை 2ஆல வகுங்க. இந்த கடைசி நம்பர் அடிச்சோம்னா என்னது 5ஆ, இந்த 5 2 வாட்டி எழுதுனா அது ஆன்சர் 55. 1 முதல் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 10 எண்கள் கூடுதல் எத்தனை 55. 2 வாட்டி சொல்லி பார்த்தா முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான். 1 முதல் 10 வரை உள்ள எண்கள் கூடுதல் 55. அடுத்தது 1ல இருந்து 1 + 2 up to 50 இதோட கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 75. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் போட முடியாது. இதை 2ஆல அடிச்சு அப்படி போட முடியாது. மனப்பாடம். 1ல இருந்து 50 வரைக்கும் எண்கள் கூடுதல் எத்தனை 12 75. இதுக்கு முன்னாடி எனக்கு வேணும் சார் அப்படின்னா 1 + 2 up to 25. இதோட ஆன்சர் என்ன சொல்லுங்க? மனப்பாடம் சொல்லுங்க. கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 325 325. என்ன பண்ண போறோம், 25 அதுக்கான நம்பர் அடுத்த நம்பர் 26 / 2 அடுத்தோம்னா 12 13 10 25
250 3 25 75 கூட்டினோம்னா 325. அப்ப இதோட ஆன்சர் எத்தனை? 325. 1ல இருந்து 10 வரைக்கும் 55, 1ல 25 வரைக்கும் 325, 1ல 50 வரைக்கும் 1275, 1ல இருந்து 100 வரைக்கும் இது கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. இது 2ஆல வகுத்தோம்னா என்னது? 50. சாரி 100 வரைக்கும் தான் போட போறோம். ஓகேவா? 1ல இருந்து 100 வரைக்கும் என்னது? அப்படின்னா 2ஆல அடிச்சோம்னா 50. 50 2 வாட்டி எழுதுனா ஆன்சர் 50 50. 5050. 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் 5050. முதல் 100 எண்களின் கூடுதல் 5080. முதல் 100 இயல் எண்களின் கூடுதல் 5050. கரெக்ட் தானே? புரிஞ்சுச்சா? சப்போஸ் 1 plus 2 plus up to 1000 இதோட ஆன்சர் கேட்டாங்கன்னா டிவைட் பை 2 அடிச்சோம்னா 500. மறுபடியும் 2 வாட்டி எழுதணும் 500 500. 5 5 50 50 500 500. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த கணக்கை மட்டும் பாருங்களேன். இந்த கணக்கு மட்டும் பாருங்க. 1 2 3 இதுல 1 முதல் 10 வரை உள்ள இயல் எண்களின் சராசரி. கேள்வி என்னது? சராசரினா ஒண்ணு கிடையாது. இந்த இடத்துல புள்ளி வச்சாதான் ஆன்சர். 5.5. என்ன சொல்லணும் புரியுதா? 1 முதல் 10 வரை உள்ள எண்களின் சராசரி 5.5. 1 முதல் 100 வரை உள்ள எண்களின் சராசரி இங்க ஒரு புள்ளி 50.50. இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இது வரைக்கும் நம்ம எத்தனை கணக்கு பார்த்திருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 கணக்கு. இந்த 8 கணக்கு மனப்பாடமா சொல்லணும் அவ்வளவுதான். அப்பனா எப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப சொன்னா 8 கணக்கு ஓவர் அவ்வளவு முடிஞ்சிட்டு. ஸ்டார்டிங் ஒரு மேக்ஸுக்கு அடிப்படை இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிவிசிபிள் பார்த்திருப்போம். ஸோ 8ஆல ஒரு எண் எப்படி வகுப்படும், 7ஆல ஒரு எண் எப்படி வகுப்படும், 3ஆல ஒரு எண் எப்படி வகுப்படும், ஒற்றைப்படை என்ன, இரட்டைப்படை என்ன, பகு என்ன, பகா என்ன, வர்க்க என்ன, கன என்ன, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமா நம்ம இந்த மேக்ஸுக்கு போவோம், எண்ணியலுக்கு போவோம். எண்ணியல்ல ஃபர்ஸ்ட் இயல் எண்கள் கூடுதல் தான். அதுக்கு ஃபார்முலா தெரியும். n × n+1 டிவைட் பை 2. இந்த ஃபார்முலா வச்சு கிட்டத்தட்ட 8 கணக்கு நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இது ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சு. இது நல்ல ஒரு ஃபார்முலா. n × n-1 டிவைட் பை 2. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கைக்குலுக்கள். ஒரு மீட்டிங், ஒரு கூட்டாரங்கள கை குலுக்குறாங்க, இல்ல ஒரு மேட்ச் நடக்குது. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டாரங்கள 10 பேர் கலந்து கொள்ளுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி கை குலுக்குறாங்க அப்படின்னா அங்க அந்த கூட்டாரங்கள எத்தனை கை குலுக்கள் நடக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு மேட்ச்ல 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல ஒவ்வொரு டீமும் அடுத்த டீமோட ஒரு முறை மோதணும் அப்படின்னா அங்க எத்தனை மேட்ச் நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பண்ணணும் கேட்டாங்க அப்படின்னா, இப்ப 10 டீம்னா n இருந்து 10. இப்ப 10 10 - 1 9 டிவைட் பை 2 அடிச்சோம்னா 5 5 9 45. ஓகேவா? படிப்போட கலை நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரே ரகசியம் வந்து மறக்காம இருக்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு நான் 100 கேள்வி படிப்பேன் அப்படின்னா அவசியமே கிடையாது. 50 கேள்வி படிப்பேன் சார், இல்ல சார் 25 கேள்வி தான் படிப்பேன். ஆனா அந்த 25 கேள்வியை நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லுவேன். அப்படி படிச்சுன்னா நீங்க பாஸ். எந்த எக்ஸாம்னாலும் அடிக்கலாம். நான் இன்னைக்கு 500 கேள்வி படிப்பேன், 10 யூனிட் படிப்பேன், 5 யூனிட் படிப்பேன், 2 யூனிட் படிப்பேன். ஆனா நாளைக்கு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா 0 வேஸ்ட். படிக்கவே தேவையில்ல. அப்ப நம்ம ஃபோக்கஸ் இந்த ஸ்கிரீனை பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு எழுதுனேன், ரெண்டாவது என்ன கணக்கு, மூணாவது என்ன கணக்கு. அப்ப கைக்குலுக்கள் வந்தா என்ன பண்ணணும்? இது ஒரு வாட்டி தான் அவ்வளவு. கைக்குலுக்கள் அப்படின்னா n × n-1 டிவைட் பை 2. அங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு -1 போடுறதா, டிவைட் பை 2 போடுறதா, டிவைட் பை 6 போடுறதா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? கைக்குலுக்கள் அப்படின்னு வந்தா என்னதான் n × n-1 2. அதே கேள்வி இதே கேள்வி அப்படியே இந்த அப்ளிகேஷன் ஓரியண்டா கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த வந்து n × n-1 டிவைட் பை 2ல போறது தெரியும். அதே கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு IPL விளையாட்டில் 10 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணிகளும் மற்றொரு அணியும் ஒரு முறை மோத வேண்டும் எனில் எத்தனை விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு கேள்வி அப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அப்படியே மூளைக்கு போய் என்ன பண்ணணும், அப்படியே எங்க கொண்டு போகணும், இது எங்க பார்த்தோம், எங்க கேள்விப்பட்டோம் பார்த்து அப்படியே கொண்டு வரணும். அப்படியே பார்த்து இந்த இடத்த இந்த டைமிங் ஞாபகப்படுத்தணும். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். இதான் படிப்போட கலை. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 1³ + 2³ + 3³ up to 10³. ஸோ இதுக்கு ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? ஆனா இதை ஷார்ட்டா சூப்பரா போடலாம், ஈஸியா போடலாம். ஏன் அப்படின்னா சிம்பிளா தெரியும். நமக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கியூவை மறந்துடுங்க, கேள்வி ஞாபகம் வச்சு கேள்வியை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 மேக்ஸ் கேள்வி சொல்லணும்னா நீங்க சொல்லணும்,
ஜிகே கேள்வி சொல்ற மாதிரி ஜிகே கேள்வி நம்மளால சொல்ல முடியலன்னு வச்சுக்கலாம். ஏன் சொல்ல முடியல? நம்ம மனசுல கேள்வி இல்லை. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு திடீர்னு ஒரு நம்ம நீங்களே சொல்லி பாருங்க, நமக்கு 10 கேள்வி நம்மள கேட்டு பார்க்கணும். அதே போல மேக்ஸ் கேள்வி கேட்டு பார்க்கணும். ஸோ இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவு நடத்துற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஒரு சாப்டர்னா நீங்க நடத்தணும், அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ கேள்வி பாருங்க, இது என்னது? கன எண்கள் கூடுதல் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு 10 கியூப் வரைக்கும் உள்ள ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இது சிம்பிளா போனா ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னா அந்த மேல உள்ள கியூப்லாம் மறந்துருங்க. மறந்துட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல் நமக்கு தெரியும். என்னது? 55. ஸோ அதையும் நம்ம ஷார்ட்டா போடலாம். டிவைட் பை 2 போட்டோம்னா 5 5. புரியுதா? இந்த வர்ற ஆன்சரை அப்படியே ஸ்கொயர் பண்ணாத ஆன்சர். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள கியூபை கூட்டணும் அப்படின்னா ஃபார்முலால போடலாம்னு வச்சுக்கலாம். அதோட ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட். ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களுக்கு கூடுதல் வந்து 55. அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா அது ஆன்சர். அப்போ 55 ஸ்கொயர் எப்படி ஈஸியாக அப்படிங்கிறது? அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. பாருங்க, 5 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 27 எல்லாருக்குமே தெரியும். இப்போ 15 ஸ்கொயர் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 5 இருக்கு பார்த்தீங்களா? 5க்கு எப்பவுமே 5 ஸ்கொயர் என்னது? அந்த 25 எழுதணும். இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு பார்த்தீங்களா? 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 2. அந்த 2 பிரிக்கணும். அப்போ ஓ 2 225. எல்லாருக்குமே தெரியும் 15 ஸ்கொயர் 225 அப்படின்னு தெரியும். 25 ஸ்கொயர் 625 எல்லாம் தெரியும். அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. 25 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5 ஸ்கொயர் 25. இந்த 2க்கு அடுத்த நம்பர் 3. 3 2s are 6. அவ்வளோ 625. இப்போ நமக்கு என்ன வேணும்? 55 ஸ்கொயர். அப்போ 5 25. அப்போ 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்போ 6 30 25. அவ்வளோதான். 30 25 தான் ஆன்சர். நமக்கு எஸ்ஐல இதே மாதிரி கணக்கெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சாலிடா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து சேவ் ஆகும். எஸ்ஐல மட்டும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிட்டா அப்படின்னா நீங்க பாஸ். யாருக்கெல்லாம் வந்து டைம் எஸ்ஐல சேவ் ஆகுதோ 140 கொஸ்டின் அப்படிங்கிறது யாராலுமே டைமிங் அடிக்க முடியாது. நிறைய பேர் லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டினே பார்க்காம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த 5 கொஸ்டினும் அவுட் ஆயிரும். இதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ் டிராபேக். கடவுளை வந்து சொல்லுவாங்களா, கடவுளே இல்லையா, கடவுள் கண்ணே இல்லையான்னு சொல்லிட்டு நீ நம்ம இஷ்டத்தை ஸ்டார்ட் பண்ற கொஸ்டின் எப்படி இதாகும்? கடைசியில் ஒரு 5 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றது 5 கொஸ்டின் அப்படியே ஆஃப் ஆயிரும். இங்க வந்து பார்த்தா வெறும் 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின்ல பிசிக்கலுக்கு போயிருக்கும். ஓகேவா? எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்டர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? 60.5 கட் ஆஃப் அப்படின்னா நீங்க 60.5 மட்டும் எடுத்துட்டு உள்ள போயிட்டு 15 அடிச்சா நீங்க எஸ்ஐ அவ்வளவுதான். 75 இன்டர்வியூ 8 83. இதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நோட்டிபிகேஷன் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் 15 அடிச்சா நீங்க யாரு? எஸ்ஐ. ஓகேவா? நீங்க பிசிக்கல்ல 15 அடிக்க முடியாத ஆள் தான் நீங்க என்ன பண்ணணும்? ரிட்டன்ல மார்க் ஏத்தணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது எஸ்ஐ பாஸ் பண்றது அப்படின்னா பிசிக்கல் நீங்க வந்து ஃபிட்டா 15 மார்க் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுதான் டாப் மார்க். அதாவது பார்டர் எதுக்கு? கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் மார்க் மட்டும் எடுத்து 15 போட்டோம் அப்படின்னா 75 பிளஸ் என்சிசி என்எஸ்எஸ் தான் 1 மார்க் பிளஸ் 2 மார்க் போட்டாங்க அப்படின்னா ஓவரால் ஆட்டோமேட்டிக்கா 83 அசால்ட்டா வந்துடும். அப்ப எஸ்ஐ பாஸ் பண்றது ஈஸியா கஷ்டமான? ரொம்ப ஈஸியானது. எல்லா டாபிக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? தரமா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, சைக்காலஜி தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஈஸியா இருக்கா? 1 முதல் 10 வரைக்கும் உள்ள எண்களோட கன எண்களுக்கு கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா டோட்டல் சிம்பிளா டோட்டல் கூட்ட போறோம். 1ல இருந்து 10 வரைக்கும் என்ன டோட்டல்? 55. அதை ஸ்கொயர் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல குரூப் 2 குரூப் 1ல ரிப்பீட்டடா கேட்கிற கேள்வி இந்த கேள்வி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த எல்லா கேள்வியில இருந்தும் சாப்டர்ல இருந்து கேட்க போற ஒரே கேள்வி இந்த கேள்விதான், இந்த கேள்விதான். ஓகேவா? இந்த கேள்வியை ப்ராப்ளமெட்டிக்கா நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து 10th ஒரு 10 மார்க் மாதிரி இந்த கொஸ்டின். 10th ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொஸ்டின் இது? 10 மார்க். நம்மளை பொறுத்தளவுக்கு 0.5 மார்க் இல்லைன்னா 1.5 மார்க். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவு எத்தனை மார்க்? 1.5 மார்க். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 + 2 + 3 அப் டு கே அப்படின்னா இது எந்த நம்பர் வரைக்கும் தெரியல. உள்ள எண்களை கூட்டினா ஆன்சர் 325. அப்ப அதே எண்களுடைய கன எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேள்வியை பொறுத்தளவுக்கு இது என்னது? இயல் எண்கள். இது என்னது? கன எண்கள். இயல் எண்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு கன எண்கள் கேட்டாங்கன்னா சிம்பிளா என்ன பண்ணணும்? இந்த 325 இருக்கு பார்த்தீங்களா? அதை ஸ்கொயர் பண்ணா அது ஆன்சர். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சாதாரணமா இங்க ஸ்கொயர் கியூப்லாம் இல்லாம இயல் எண்களை கொடுத்துட்டு இயல் எண்களுக்கு கூடுதல் நம்ம கே எதுன்னு தெரியாது. சப்போஸ் கே எதுன்னு தெரிஞ்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலா இந்த கணக்குக்கு வந்து
இந்த ஃபார்முலா n இன்ட்டு k இன்ட்டு k பிளஸ் 1 டிவைட் பை 2. இதோட ஆன்சர் தான் என்னது 325. இதுல நம்ம என்ன பண்ணோம், k கண்டுபிடிச்சு அந்த k தான் இந்த kன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்படிலாம் நம்ம பண்ண முடியுமா? எஸ்ஐ எக்ஸாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கு தான் சிம்பிளா என்ன பண்ணணும், இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு வர்க்க கண எண்கள் கேட்டாங்கன்னா இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 325 ஸ்கொயரையும் நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தடில் போடலாம் ஈஸியா. 5 ஸ்கொயர் எத்தனை 25. இந்த 32 அடுத்த நம்பர் என்னது 33. 32 33 இருக்குன்னா என்ன ஆன்சரு 32. ஆன்சர் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 2 3 6 3 9 2 3 6 3 9 இப்படிதானே 6 5 456 தான் வருது. தப்பா போட்டிருக்கேனா? நான் என்ன தப்பா பண்ணிருக்கேன்? ஓகே, அப்ப 1056. அப்ப 10 56 25 இதுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா மேக்சிமம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இதே கணக்கு தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இதான் என்ன இருக்கு புக்கில் இருக்கு. இதை மனப்பாடம் பண்ணோட முடிஞ்சு விட்டு 10 56 25 625 105. ஓகேவா? சில கணக்கை மனப்பாடம் பண்ணி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதே கணக்கு ரிவர்ஸில் கேட்குறாங்க. உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா 1 கியூப் + 2 கியூப் அப் டு k கியூப் ஆன்சரு 10 56 25 அப்படின்னா அதே இயல் எண்கள் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற நம்பர் ரூட் கண்டுபிடிக்கும். அவ்வளோதான் விஷயம். என்ன சொல்லணும் புரியுதா? ஒரு ரூட்டு போட்டோம்னா என்ன வரும் 325. ஓகேதா? இவ்வளோதான். இந்த 2 கணக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும். நான் ஒரு வாட்டி நடத்திட்டு போயிடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்க. இந்த கணக்கில் கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, இந்த கணக்கில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கணக்கில் எந்த கணக்கு ஸ்கொயர் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்க. இங்க உள்ள நம்பர் பெருசா இருக்கு, என்ன இருக்கு இந்த நம்பர் பெருசா இருக்குன்னா என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். நம்பர் சின்னதா இருக்கு, இது ஸ்கொயர் பண்ணணும். என்ன சொல்றது புரியுதா? ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சுங்க, உங்க வழியில நீங்க கத்துக்கணும். உங்களுக்குன்னு ஒரு வழி வச்சுக்கணும். இதுதான் விஷயம். உங்களுக்கான ரோல் மாடல் நீங்க தான். உங்களுக்கான அட்டவணை ஷெட்யூல் நீங்க தான் போடணும். உங்களுக்கான படிக்கிற ஸ்டைலு உங்களுக்காக தெரியும். எனக்கு 2 மணிக்கு படி, சில பேர் 2 மணி வந்து படிப்பாங்க, சில பேர் விடிய கால் 4 மணிக்கு, சில பேர் விடிய விடிய படிப்பாங்க, சில பேர்லாம் பகல்ல படிக்கவே மைண்ட் செட் வராது. அதனால உங்களுக்கு எப்ப படிக்க தோணுங்க என்ன பண்ணுங்க, படிங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுங்க. எந்த நேரத்துல நம்ம மன அழுத்தத்துல இருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சா அப்படியே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு. இதுக்கப்புறம் நம்ம யாரு எது நடந்து முடிஞ்சாச்சும் மாற்ற முடியுமா? டைம் டூரேஷன் டைம் மிஷின்லாம் கண்டுபிடிச்சா கூட பண்ண முடியாது. அதனால நடந்து முடிஞ்சு விட்டுருங்க. இனிமேல் என்ன பண்ணா, இனிமேல் நம்ம வந்து ஹாப்பியா படிச்சாதான் படிக்கிறத விட ஒரு சந்தோஷமா ஆர்வமா படிச்சா மட்டும் தான் மூளையில போய் என்ன பண்ணும் நிற்கும். இப்போ நம்ம 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 வீட்டுக்கே போறோம் அப்படின்னா மாறி வீட்டுக்கு போயிடுவோமா, அடுத்த வீட்டுக்கு போயிடுவோமா, பக்கத்து வீட்டுல போய் போவோமா? போக மாட்டோம். நம்ம மூளைக்கு தெரிஞ்சிருச்சு, பழகி 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 இதான் நம்ம வீடு தான் நம்ம வீடு தெரிஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க போய் அப்பான்னு கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். நம்ம அப்பாவை நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே போல மூளைக்கு பழகப்படுத்தணும். எதை படிப்பை பழகப்படுத்திட்டா அது நினைக்கும், இந்த பையன் இதுக்கு விடவே மாட்டாம இருக்கு, நம்மளா படிச்சுக்கிட்டே வாம இருக்குவேன், வேற வழியே கிடையாது, என்ன பண்ணிட்டுருவான் பாஸ் பண்ண வச்சுட்டுருவான். அதுக்கப்புறம் படிக்க மாட்டான். நமக்கு தெரியும். நம்ம என்ன படி பாஸ் ஆகிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவான், பாஸ் ஆன பிறகு நம்ம இந்த புத்தகத்தை திறக்கவே கூடாதுன்னு பார்த்தீங்களா, அதை மைண்ட் கேப்சர் பண்ணிடும். வேற வழியே இல்லை, இவனை விடக்கூடாது இனிமேல். ஆனால் மைண்ட் ஆசிலேஷன் ஆனால் கூட என்ன பண்ணணும், படிப்பா அப்படின்னு மூளை நம்ம சொல்லும். என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நாள் தான் கஷ்டம், எவ்வளோ நாள் கொஞ்ச நாள். ஆனால் கொஞ்ச நாள் கஷ்டப்படணும். நான் கஷ்டமே பட மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னா பாஸ் பண்ண முடியுமா? இந்த நீங்க பட்ட கஷ்டம்லாம் எப்போ வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க வெற்றி பெற்ற பிறகு சந்தோஷம் பார்த்தீங்களா, அந்த ஓவரால்ல உங்களுக்கு நம்பர் வரும்ல, அதை பார்த்தானே இந்த பட்ட கஷ்டம் என்ன ஆயிடும், மறைஞ்சு விடும். நீங்க என்ன எப்படி படிச்சீங்க, அதெல்லாம் படிக்கிறதா ரொம்ப ஈஸி தாங்க, எஸ்ஐ பாஸ் பண்ண ஈஸியா கஷ்டமானா அதெல்லாம் சர்வசாதாரணம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. விகிதத்துல ஒரு கணக்கு பாருங்க. A/B 3:4 சைலண்ட் போர்டு, B/C 8:9 அப்படின்னா A/Cயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கணக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமா டஃப்பான கணக்கு பார்க்க தான் போறோம். ஓகேவா? அதுக்குன்னு என்னது எல்லா கணக்குமே தெரிஞ்ச கணக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு நடத்திருப்போம், அந்த கணக்கு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு. என்னைக்குமே யாரையுமே சாதாரணமா நினைக்க கூடாது. வகுப்புகளை அளந்துக்கணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு வெற்றிக்கான ஒரே வழி
கிளாஸ் அட்டன் பண்றது, நோட்ஸ் எடுக்கிறது, டிஸ்கஷன் பண்றது, ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் எழுதுறது. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ இஸ்டு சி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்து ஏ இஸ்டு பி இஸ்டு சி அப்படின்னு எழுதிக்கிங்க. ஏன்னா ஏ பி சி தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க என்ன இருக்கு? ஏபி இருக்கா? ஏக்கு நேரம் என்ன இருக்கு? 3. பிக்கு நேரம் என்ன இருக்கு? 4. நேருக்கு நேரம் எழுதிடும். அடுத்து பிசிசியில பி என்ன இருக்கு? பிக்கு நேரம் 8, சிக்கு நேரம் 9. இப்படி எழுதிட்டு ஒரு கோடை போடணும். கோடை போட்டு எங்கெங்கெல்லாம் பிளாங்க் பேஸ் இருக்கு? இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல உள்ளதை தூக்கி அப்படியே போடணும். இது பக்கத்துல என்ன இருக்கு? 4 இருக்கா? 4 போடுங்க. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கா? 8 போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. போட்டு நேர் நேரம் மல்டிபிளிகேஷன் பண்ணி தான். இது நேரு, இது நேரு, இது நேரு. 3 24, 4 32, 4 9 36. ஓகேவா? இப்போ இப்படி வந்த பிறகு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா காமனான நம்பரை டிவைட் பண்ணணும். ரேஷியோ பொறுத்தளவுக்கு காமனான நம்பர் டிவைட் பண்ணணும். இந்த 3 நம்பரையும் வகுக்கிற மாதிரி நம்பர் இருக்கா? 4ஆல வகுக்கலாம். 6 4 24, 8 4 32, 9 4 36. ஸோ இதுக்கப்புறம் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ஃபைனல் ஆன்சர்ல இது ஏ, இது பி, இது சி. அவங்க கேட்டுக்கிறது என்னது? ஏ இஸ்டு சினா ஏவோட வேல்யூ என்னது? 6, சியோட வேல்யூ என்னது? 9. இப்படி எழுதின பிறகு இதை காமனால அடிக்க முடியுமா? நம்பரால அடிக்க முடியுமா? அடிக்கலாம். அடிச்சோம்னா 2 3 6 3 9. இதுதான் ஆன்சர். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இதுல ஏதாச்சும் நம்ம வந்து மல்டிபிளிகேஷன் பண்றோமா, அதாவது என்ன பெருசா ஏதாச்சும் பண்றோம்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் ஓகே. விகிதத்துல ஏ இஸ்டு பி இஸ்டு சி கேட்டா என்ன பண்ணணும், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அப்படியே மைண்ட்ல ஸ்கேனிங் தான், ரோபோ மாதிரி தான். ஸ்கேன் பண்ணி இதுல நம்பரை மாத்தி கொடுக்க போறாங்க. கேள்வி கேட்டா என்ன பண்ண போறாங்க? டேட்டாவை சேஞ்ச் பண்ண போறாங்க. மெத்தட் என்னது? சேம் மெத்தட். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறதா நோட் பண்ணிக்கிங்க. நல்லா பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் தான் இதே கணக்கு தான். ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி கேட்டாலும் என்னதான் இதே கணக்கு தான். இன்னொரு டாட் வரப்போகுது. சப்ஜெக்ட் பண்ண போறோம். எங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ அது பக்கத்துல நம்பர் என்ன பண்ண போறோம்? ஃபில் பண்ண போறோம். மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம். காமன் நம்பரால டிவைட் பண்ண போறோம். அவங்க என்ன கேட்டுருக்காங்க? ஏ இஸ்டு சி கேட்டா அதை போட போறோம். ஏ இஸ்டு பி கேட்டா அதை போட போறோம். ஓகேவா? இந்த கணக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஏ இஸ்டு பி 5 இஸ்டு 7, பி இஸ்டு சி 6 இஸ்டு 11. அப்படின்னா ஏ இஸ்டு பி இஸ்டு சி என்ன? கண்டுபிடி சொல்லுங்க ஆன்சரு. கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆன்சரு? இந்த கரெக்டான ஆன்சர்னா சரி, ரைட்டு. பாருங்க என்ன பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏ இஸ்டு பி இஸ்டு சி. ஓகே. ஃபர்ஸ்ட்ல ஏக்கு நேரம் இருக்கு 5, பிக்கு நேரம் 7, இரண்டாவதுல பிக்கு நேரம் 6, சிக்கு நேரம் எங்க ஸ்பேஸ் இருக்கு? ஸ்பேஸ் தூக்கி போடுவான். 7 6 ஐயாறு 7 6 ஆர். இது காமன் அடிச்ச பிறகு இதுல ஏதாச்சும் காமன் அடிக்க முடியுமா? நம்பரு எதுவும் அடிக்க முடியாது. அப்ப இது எல்லாத்துலயும் மேஜர் ரோல் பண்றது எது? வாய்ப்பாடு. நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு வாய்ப்பாடு 10 ரூபாய்க்கு வாங்கி கையில வச்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக வாய்ப்பாடை படிச்சுக்கணும். படிச்சு முடிச்சுட்டு சும்மா போறப்ப சொல்லி பார்க்கணும். 7ஆம் வாய்ப்பாடை சொல்லுங்கன்னா சொல்லணும், 8ஆம் வாய்ப்பாடை சொல்லுங்கன்னா
சொல்லணும். இப்போ கேள்வி என்னது? A/BC தான், அவ்வளோதான். 30, 42, 77. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து அது மேலே கேட்க மாட்டாங்க. அது எப்படி கேட்பாங்க? இப்போ இந்த இடத்துல கேப் வருதுன்னு சொல்றியா? அதுக்கு வேற மாதிரி கணக்கு போடணும். இந்த மாதிரி கணக்கு ஷார்ட்கட்டுங்கிறது என்னது? ஷார்ட்கட் என்னது? இந்த மாதிரி கணக்கு வந்தா இந்த மாதிரி போடுங்க அப்படிங்கிறது என்னது? ஷார்ட்கட்டு. என்ன சொல்றது புரியுதா? அந்த மாதிரி கணக்கு வந்தா இந்த மாதிரி போடக்கூடாது. போட்டா என்ன ஆயிடும்? தப்பா. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு சொல்லிட்டேன்? ஷார்ட்கட்னா என்னது? இத கணக்கா, இதான் ஆன்சர், இப்படி இதான் மெத்தடு. ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. ஓகேவா? அதான், அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின் தான் கேட்பாங்க, பயன்பாடுல பயன்படுத்த மாதிரி. இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேள்வி எப்படி போடணும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். இது எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு? ஆ, 17ஆ? அளவியல். அது அளவியல் இருந்து எனக்கு போட முடியுமா? அதான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் காலில் உட்காந்து நம்ம யோசிக்க முடியுமா? அந்த ப்ரெஷர்ல 138வது கேள்வி அந்த கேள்வி இருக்கு. எத்தனை கேள்வியா இருக்கு? 138வது கேள்வி. டைம் முடிஞ்சிடும், ஏற்கனவே வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஹை ப்ரெஷர்ல இருப்பீங்க, நம்ம எப்படி இருப்போம்? ஹை உண்மை, அதெல்லாம் ஃபேக்ட். அந்த ப்ரெஷரை வந்து மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட். எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் பாத்துக்கலாம், ரைட்டு, ரிலாக்ஸ் பண்ணணும். அதுதான் ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே மாதிரி டெஸ்ட் எழுதணும். நான் சொல்றேன்னு புரியுதா? எக்ஸாம் ஹால்ல நீங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு வெற்றியுடைய, நீங்க அந்த அதான் வெற்றி. ஓகேவா? இப்போ நல்லா ஃபைனல் மேட்ச்ல போய் இப்படி இப்படி பேட்ஸ்மேன் இப்படி இப்படி ஆடினது என்ன ஆகும்? ஃபைனல்லே அவங்க பக்கா ஆகிடும். ஐயோ ஃபைனல் போயிடுறாங்க. அது ஒரு இது சரி, ரைட்டு. இது என்ன அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்கு. என்ன இருக்கு? கவுண்டிங் ஆஃப் ரெக்டாங்கிள், கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர். அதுவும் அந்த டாபிக்கும் இதுவும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர் பார்த்துருவோம். கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர்ல ரோ இன்ட்டு காலம், என்னது? ரோ இன்ட்டு காலம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? இப்போ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண பிறகு இந்த மாதிரி 3 இன்ட்டு 3னா இவ்வளோ ஸ்கொயரு, 4 இன்ட்டு 4னா இவ்வளோ ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணிடணும். இதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். இப்போ உதாரணத்துக்கு செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 64 அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா செஸ் போர்டில் மேத்தமெட்டிக்கலாக கேட்குறாங்க எத்தனை ஸ்கொயர் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? எத்தனை? 204. அதை பார்க்க போகிறோம். எப்படி செஸ் போர்டில் 204. இங்கே பாருங்க, 1 2 3, 1 2 3. இதுதான் ரோ இன்ட்டு காலம் வந்து 3 இன்ட்டு 3 இல்லை 4 இன்ட்டு 4, 5 இன்ட்டு 5. அப்போ செஸ் போர்டில் என்ன இருக்கு? 8 இன்ட்டு 8. இந்த சைடு 8, இந்த சைடு 8. இதே மாதிரி வந்தாலும் சரி 1 ஸ்கொயர்டு பிளஸ் 2 ஸ்கொயர்டு அப் டு 3 ஸ்கொயர்டு, 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு அப் டு 8 ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு கணக்குமே என்னதான் அப்படின்னா சேம் தான். இப்படி கேள்வி கேட்டாலும் சரி, இந்த கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர்ல 8 ஸ்கொயர் கொடுத்துட்டு கேட்டாலும் சரி, இல்ல 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் என்று பக்கால உள்ள இத்தனை சதுரங்கள் இருக்கு, அரைத்து உள்ள பரப்பு கேட்டாலும் தான் சேம் கொஸ்டின் தான். அப்ப இந்த கேள்வி என்னது? வர்க்க எண்களின் கூடுதல். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அந்த டாபிக்ல வந்து வந்திருக்கு. ஓ பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சரு? ஃபார்முலா என்னது? இதுக்கு ஃபார்முலா போட்டு தான் ஆகணும். n × n + 1 2n + 1 / 6. ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணா அப்படி வேணா சொல்லலாம், அது வந்து நல்லா இருக்காது. என்னன்னா இது என்ன நம்பரு? 3 எழுதிக்கிங்க, 3ஓட 1 கூட்டிக்கிங்க, 4 அதை பெருக்கிங்க, 3ஓட 2 பெருக்கிட்டு 1 கூட்டிக்கிங்க. அதான் இது 3ஓட 2 பெருக்கிக்கிட்டு 1 கூட்டுங்க, என்னது? 2n + 1. புரியுதா? 7 / 6. 6 1 3 3 2 3 6 1 2 2 4 2 7 14. நல்லா தெரிஞ்சுங்க, மறக்கவே கூடாது. 3 × 3 ரோ இன்ட்டு காலம் 3 × 3 இருக்கிற ஸ்கொயர்ல எத்தனை ஸ்கொயர் கேட்டாங்கன்னா எத்தனை?
14 14 14 மறக்காதீங்க. 14 14 எப்படியாச்சும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு டைம் மேனேஜ் 140வது கேள்வி இந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்வியை பாக்குறீங்க. பி ஆப்ஷன்ல 14 இருக்கு. 0.5ல அடிச்சுக்குள்ள வந்துடலாம் நீங்க. என்ன சொல்றேன் புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து கடைசி கொஸ்டின் வரைக்கும் இந்த 0.5 வேல்யூ யாருக்கு தெரியும் அப்படின்னா 0.5ல வேலையை விட்டவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் நிறைய பேர் விடவும் போறாங்க. என்ன பண்றது? வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இன்டர்வியூ 600 700 1000 பேர் கூட்டுருவாங்க. 1000 பேர் வேலை கொடுக்க முடியுமா? எக்ஸாம்ல போயலாம் நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு கூட அந்த அளவுக்கு என்ன இருக்காது, வழி இருக்காது. எக்ஸாம்ல இருந்து பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல போறாங்க பாத்தீங்களா? அது பாதி இதையும் நொறுங்கிட்டு அப்படிங்கிற சொல்லிட வேண்டியதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு 1500 ஓடணும்னா நான் எடுத்தோம் 1500 10 ரவுண்டு ஓடினா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? 1000 ரவுண்டா 1500 ஓட முடியும். அப்ப 10 ரவுண்டு ஓடுறப்ப எவ்வளவு வேர்வை சிந்திருப்பீங்க, எவ்வளவு கால் வலி வந்து சின்போன் போயினா அந்த லெகமன் டேர் அந்த டேர் இந்த டேர்லாம் ஓவர் கம் பண்ணி அதுக்கப்புறம் 15 அடிச்சு இன்ட்ரிக்கு வரலன்னா அது ரொம்ப வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அப்ளை பண்ற 2 லட்சம் பேருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, வேலை கொடுக்க முடியாது. இந்த பிசிக்கலும் பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூல ஓவரால்ல 0.5ல போறவங்களும் இருக்காங்க, சேம் மார்க்ல இருந்து லோ டேட்டா பர்த்ல போறவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்றதுன்னா நம்ம எங்க பண்ணணும்? எக்ஸாம்ல செய்யணும் வச்சு செஞ்சுட்டோம்னா முடிஞ்சுட்டு. என்னது கட் ஆஃப் பார்க்க தேவையில்ல, வருமா வராதான்னு கேள்வி கேட்க தேவையில்ல, பதட்டிட்டே இருக்கக்கூடாது. பதட்டத்துல என்ன தேவையில்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் அடிச்சு தூக்குறோம். 3 × 3 அப்படின்னா என்னது? 14. இதே போல இந்த தடத்தை 8 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 8 9 17 n 8 n + 1 9 2n 2 8 16 1 17 டிவைட் பை 6 அடிச்சோம்னா 3 9 2 6 4 2 8 4 12 12 7 12 17 204. சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 204 204 204 எப்ப கேட்டாலும் சொல்லணும். மறந்துடக்கூடாது. திரும்ப 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 படிங்க. அதான் விஷயம். சதுரங்க பலகையில எத்தனை சதுரங்கள் இருக்கு? 3 × 3 எப்படி? 1ல இருந்து 20 ஸ்கொயர்டு, 1ல இருந்து 8 ஸ்கொயர்டு, 1ல இருந்து 3 ஸ்கொயர்டு எப்படி போகணும்? ஸோ இதுல இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இதே கேள்விய 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் இல்லைன்னா அப் டு 10 சென்டிமீட்டர் உள்ள பக்கால உள்ள ஒரு 10 சதுர வடிவ காகிதங்கள் உள்ளன. இந்த காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பு அடைக்கலாம் அப்படின்னா நம்ம டைரக்டா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப் டு கொடுத்துட்டு 10 ஸ்கொயர் வரைக்கும் போட்டா ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? இந்த கணக்குக்கு இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா மெத்தட் மட்டும் கொஞ்சம் வேரி ஆக போகுது. என்ன வேரி ஆகுதுன்னா ஆக்சுவலி இந்த ஃபார்முலா இந்த கணக்கு அப்படியே மாத்தி எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா கேட்டிருக்கிறது என்னது? 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சது என்ன? 1 முதல் 1 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் தான் ஆன்சர் தெரியும். இப்ப இது ரெண்டு இந்த கணக்கு தான் கேட்பாங்க. பாத்துங்க, இவ்வளவு லைன் இருக்கு. இந்த லைன்ல இந்த லைன் தான் இது. எனக்கு இந்த லைன் தெரியுது, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டோட்டலா ஃபுல்லா இங்க போடுறோம் 10 கிலோமீட்டர். இது மட்டும் ஒரு 3 கிலோமீட்டர். இது கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 10ல இருந்து 3 போயிட்டா 7. அதான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? இங்க 1ல இருந்து கொடுக்கல, ஆனா நம்ம என்ன பண்ணணும்? 1ல இருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் ஒரு கணக்கு. சரி, ரைட். ஒன்னுல இருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் ஒரு கணக்கு போடணும். மைனஸ் 1ல இருந்து இங்க என்ன ஆரம்பிக்குது? 10னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 9 ஸ்கொயர். ஏன் அப்படின்னு உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டேன். ஏன் அது மாதிரி போறோம்? அப்ப 2 கணக்கை சால்வ் பண்ண வேண்டியதான். இது எப்படி இருக்கு? வர்க்க எண்ணில் கொடுத்த ஃபார்முலா 24, அதுக்கான நம்பர் 25 2 24 48 1 49 டிவைட் பை 6 மைனஸ் 9 n + 1 10 19 அப்படிதானே? அடிச்சோம் அப்படின்னா 4 6 24 3 9 2 6 2 10. ஸோ 4 25 100 149 4900 மைனஸ் 15 19 150 150 15 9
19 தானே? சொல்லுங்க. 135 285 அப்படிதானே? என்ன 15 10 150 15 போகும்போது ஒரு 15 கழிச்சுக்கலாம், அவ்வளவுதான். 285 கழிச்சு என்ன ஆன்சரு? 4900 285 5 1 8 6 46 15 இதுதான் ஆன்சர். புரியுதா? ஸோ 46 15 அப்படிங்கிறது எதாச்சும் வர்க்கமூல நம்பரா, ஸ்கொயர் நம்பரா 46 15ங்கிறது? இல்ல. ஸோ இந்த கணக்கை இப்படிதான் போட்டாகணும். இதுக்கு மெத்தடு, இந்த கணக்கு எங்க இருந்து கேட்டிருக்காங்க, பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை வந்து சிலவுக்கு தெரியாது. இது என்ன கணக்கு, எண்ணியல வருமா இல்ல அளவியல வருமா? அளவியல் இங்க வந்திருக்கா, அளவியல வச்சு போட முடியாது. அளவியல வச்சு போடுறது அப்படின்னா இது ஸ்கொயர் 10 ஸ்கொயர்டு 100, 11 ஸ்கொயர்டு 121, 144 அப்படின்னு கூட்டினோம்னா இந்த கணக்கே முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 1/2 ஆகும், அவ்வளவுதான். எவ்வளவு ஆகும்? ஒரு 5 கணக்கை மட்டும் சால்வ் பண்ணிட்டு ஒரு 10 கொஸ்டின் மட்டும் ஓயமால ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். என்ன எக்ஸாம் முடிஞ்சிடும்? எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சிடும், ஜோலி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு சிம்பிளான கணக்கு கேள்விதான், எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அதனால A:5, B:7, C:8 இது மாதிரி இடையில ஈக்குவல் இருக்கணும். ஓகேவா? ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஏ பி சி எது வேணாலும் இருக்கலாம். இதை நம்ம பார்க்க கூடாது. இதே மாதிரி ஈக்குவல் இருக்கணும். ஏவுக்கு பக்கத்தில் நம்பர் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ரேஷியோ அப்படின்னாவே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமன். ஓகேவா? ஸோ விகித சமன் அப்படிங்கிறது என்னது? 2:5 A:5 எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம் தெரியுமா உங்களுக்கு? A/5 எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம் நமக்கு தேவை கிடையாது. இதே மாதிரி கொடுக்கணும். ஏ இருக்கணும், பக்கத்தில் நம்பர் இருக்கணும், ஈக்குவல் இருக்கணும். பி இருக்கணும், பக்கத்தில் நம்பர் இருக்கணும், ஈக்குவல் இருக்கணும். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஏ ஈக்குவல் இங்க பக்கத்தில் நம்பர் இருக்கு 5 எழுது. பி ஈக்குவல் 7, சி ஈக்குவல் இது எப்படி சார்னு நீங்க கேட்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இது எப்படி சார் என்ன பண்ணக்கூடாது? இதே கேள்வியே கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணா போட்டுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். இதை மாத்துறது இது நமக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் பிரச்சனை. மாத்த போனாங்கன்னு நம்பரை மாத்துவாங்க. இதெல்லாம் ஒரு மாடல் டைப்ஸ் ஆஃப் சம், அவ்வளவுதான். இப்போ ஏவுக்கு பழுது சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஏ என்னது 5, பி என்னது 7, சி என்னது 8 டிவைட் பை ஏ என்னது 5, 5லும் 20/5 4, அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது 4. ஓகேவா? இதே வீடியோவை திரும்பவும் நீங்க பாக்குறீங்க, இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க. பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மனப்பாடம் ஆயிடும். பாக்குறப்பயே நீங்க என்ன மைண்ட் செட்ல பார்க்கணும்? நான் இதை மனப்பாடம் பண்ண போறேன், இந்த கணக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? மனப்பாடம் பண்ண போறேன். நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணி சார் சைக்காலஜி தவிர, சைக்காலஜி நமக்கு சம்பந்தமே கிடையாது, அது இல்லாம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா? சத்தியமா முடியாதுங்க, வேற வழியே கிடையாது. சைக்காலஜி இல்லாம எனக்கு சைக்காலஜி சுத்தமா வர மாட்டேங்குது அவனு ஃபீல் பண்றாங்க. அவங்கெல்லாம் வந்து அடிப்படை தான். டெய்லியும் வாய்ப்பாடு படிங்க. மெடிடேஷன் பண்ற மாதிரி என்ன பண்ணணும்? வாய்ப்பாடு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூட்ல வர்றது. ஓகேவா? ரூட்டுக்குள்ள ரூட்டு, அதுக்குள்ள ஒரு ரூட்டு, அதுக்குள்ள ரூட்டு. அதான் சொன்னால இந்த மாதிரி கணக்கு வந்து எப்படி போடணும், ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நீங்க என்ன பார்க்கணும்? இங்க இடையில என்ன இருக்கு? பிளஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2 மெத்தட்ல போடலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா டைம் இல்லாதப்ப, டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு தான் நம்ம கணக்கே பார்க்குறோம். டைம் இல்லாதப்ப இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்றது? இங்க பிளஸ் அப்படி இருக்குன்னா இங்க என்ன நம்பர் இருக்கு? 43. 43 அடுத்தது உள்ள ஒரு வர்க்க எண் என்னது? 49. அந்த 49க்கு ரூட் எடுத்தா அதான் ஆன்சர். புரியுதா? என்ன புரியல? என்ன புரியல சொல்லு. நல்லா தெரிஞ்சு. இங்க பிளஸ் இருக்கணும். பிளஸ் பிளஸ் அப்படின்னா இங்க ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பரை பார்க்கணும். இந்த நம்பருக்கு அடுத்ததாக உள்ள வர்க்க எண்
43 அடுத்த உள்ள வர்க்க எண் 64. 43 வர்க்க எண். அடுத்த நம்பர் பார்க்கக்கூடாது, வர்க்க ஸ்கொயர் நம்பர். இப்ப 43 முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் என்ன? அதுதான் என்ன படிக்கணும்? ஸ்கொயர் நம்பர் படிக்கணும். 1 4 9 16 25 36 64 81 அதுக்கப்புறம் 100 121. சரி ரைட்டு, போதும் ஓகேவா? சிம்பிளா பாத்துங்க. இங்க பிளஸ் இருக்கா? இதுக்கு எவ்வளவு நேரம் ஆனிச்சு? நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கணக்கை சால்வ் பண்ணது நமக்கு, சப்போஸ் இந்த கணக்கை கேள்வி கேட்டுறாங்க, நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 1 செகண்ட் மாத்தி போட்டுவோம். ஷார்ட்கட்ல என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, மாத்தி போட்டுரும். இல்லைன்னா இதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண மறந்து போயிடும். என்னது, ஆக இந்த கணக்கு ஷார்ட்கட் ஒன்று கத்துருந்தோமே அப்படின்னு மறந்து போயிடும். எடுக்கவே முடியாது, ஐயோ யோசிக்க முடியாது. சரி ரைட்டு பாருங்க. இங்க பிளஸ் √2ல இப்படி நம்பர் இருக்கணும். இங்க என்ன நம்பர் இருக்கு? 43. இந்த 43க்கு அடுத்தது உள்ள வர்க்க எண் என்ன? 49. அந்த 49 ரூட் எடுத்தோம்னா 7 7 49. அதான் ஆன்சர். புரியுதா? சரி, இந்த கணக்கு ஆக்சுவலா பொதுவா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை காலி பண்ணணும். 16 ரூட்டை காலி எடுத்தோம்னா, காலி பண்ணோம்னா 4. இப்போ 22 14 கூட்டோம்னா சம்பந்தம் இல்லாம வருது. 26 ரூட் இல்ல. அப்ப இங்க 9 இருக்கணும். என்ன இருக்கணும்? கேள்வி தப்பா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க என்ன இருக்கணும்? 9. ரூட் 9 எடுத்தா என்ன வரும்? 25. 25 ரூட் எடுத்தோம்னா 5. இந்த இது ஃபுல்லா எடுத்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம 5 போடணும். 40 5 கூட்டோம்னா 49. 40 ரூட் எடுத்தோம்னா 7. இது ஃபுல்லா எடுத்துட்டு என்ன பண்ணணும்? 7 7 74 கூட்டோம்னா 81. இப்படி வந்து நிற்கும். இந்த நிக்கிறதா நம்ம என்ன பண்றோம்? கொஸ்டினை பாக்குறோம். இங்க என்ன இருக்கு? பிளஸ்ஸா? அப்ப 74 அடுத்த வர்க்க எண் என்ன? 81. அந்த 81 ரூட் எடுத்தோம்னா 9. இப்ப கணக்குங்கிறது ஈஸியா கஷ்டமா? யாருக்கு? புரிந்து கொண்டவர்களுக்கு கணிதம் என்பது எளிமை. கணிதம் மட்டுமல்ல, அனைத்து பாடங்களும் என்னதான்? எளிமை. அப்ப எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்ப எப்போது ஆர்வம் வரும்? கட்டாயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது, வேற வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயம், ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, ஒரு ஆர்வம் இருக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கணக்கை பாக்குறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கத்துக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப கத்துப்பீங்க. கத்துக்கிட்டு போய் மைண்ட உட்காந்துடும். அவ்வளவு முடிஞ்சிட்டு மாறவே மாறாது. நம்ம மைண்டை வந்து பழகப்படுத்தணும். இது ஒரு தரமான கேள்வி. இது என்ன கேள்வி? எல்லா கேள்வியும் அப்படி சார் சொல்றீங்க, தரமான கேள்வி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க. இதெல்லாம் வந்து எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? இது கேள்விகள் வந்து எங்கேருந்து எடுக்கப்படல. எல்லா கேள்விகளும் கணித பாட புத்தகத்துல தான் என்னது எடுக்கப்பட்டிருக்கு. 10வது மேக்ஸ் புத்தகத்துல உள்ள ஒரு பயிற்சி கணக்கு. டிஎன்பிசி குரூப் 1 2019 கேட்கப்பட்ட கேள்வி. குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்வி. ஆனா சாதாரண கேள்வி. இந்த கேள்வி இப்படி பார்த்தோம் என்றால் நமக்கு என்ன ஆகுது? புரியாது. எப்படி பார்க்க வேண்டும்? சாதாரணமா பார்க்க வேண்டும். எப்படி சாதாரணமா பார்ப்பது அப்படின்னா, இந்த கேள்விக்கு நான் அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு நடத்துறேன். அந்த கணக்கா பார்த்து இந்த கணக்கு பார்ப்போம். இங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. 64 சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரோட ஒரு நம்பர் கூடுதலா இருக்கு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. இதுல இந்த நம்பர்ல இருந்து அப் டு 0 வரைக்கும் இருக்கு. புரியல? அதுதான் பண்ண போறோம். இப்ப இதே கணக்கை வந்து நம்ம சின்ன நம்பர் வச்சு போட போறோம். இப்ப இதே கேள்வியை பாத்துங்க. a = 2^4. அப்ப b = என்ன பண்ணணும்? 2 என்ன பண்ணணும்? இந்த 65 இருக்கு. இதோட என்ன இருக்கு? 1 கம்மியா இருக்கு. அப்போ 2^3. அதுக்கு அடுத்தது 2^2. அதுக்கு அடுத்து 2^1. அதுக்கப்புறம் ஏன் 2^0? அப் டு 2^0 வரைக்கும் கணக்கு இருக்கு. இப்ப இந்த கணக்கும் இந்த கணக்கும் ஒன்னா தான், வேற வேறையா? ஒண்ணுதான். வேல்யூ மட்டும் மாறி இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா இங்க 2^4 என்ன ஆன்சரு? அப்படின்னா 4 2 என்ன பண்ணணும்? 4 2 வாட்டி போடக்கூடாது. 2 என்ன பண்ணணும்? 4 வாட்டி போடணும். 2 × 4 4 × 8 8 16. இங்க அதே மாதிரி 2 கியூப் 8 + 2 ஸ்கொயர் 4 2 1 2 2^0 1. அதான் முக்கியமானது. எனிதிங் பவர் 0 என்னது? 1. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 12 14 15. அப்ப இங்க 15, இங்க 16. அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சரை விட ஏதோ ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுங்க, 121 வச்சுங்க.
அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? 122 வரும். இப்ப கண்டிஷனை பாருங்க. பி ஆனது ஏஐ விட 264 மடங்கு அதிகமா அப்படின்னா தப்பு. ஏ மற்றும் பி சமமான தப்பு. பி ஆனது ஏ விட 1 அதிகமான தப்பு. ஏ தான் பிஐ விட 1 அதிகம். அப்ப கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அடிச்சறிஞ்சு போயிட்டே இருக்கலாம். புரியுதா என்னன்னு? எப்படி இந்த கணக்கை இவ்வளவு பெரிய கணக்கு நம்ம சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. இதே மாதிரி ஒரு கணக்கு, சின்ன கணக்கு. அப்ப இந்த கணக்கை இதே கணக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம்? இது இதோட 1 அதிகம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இதெல்லாம் நம்முடைய அதிர்ஷ்டம். உங்களுக்கு அது சில அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, கத்துட்டு போற கணக்கு அப்படி எக்ஸாமுக்கு வர்றது. இதான் விஷயம். இதான் அதிர்ஷ்டம். லக்குங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கத்துக்கிட்டது, நம்ம பார்த்துட்டு போனது, டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்லாம் நம்ம எக்ஸாம் கால்ல கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இருக்கு. அப்போ ஒரு முகமலர்ச்சி வரும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் தான் கடைசி வரைக்கும் என்ன ஆகும்? லெவல் கொண்டு போவோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அடிச்சு பிரிச்சுட்டு புட்டாங்கன்னா அப்படின்னா பவுலர் 6 அடிச்சிட்டு போவான். என்ன பண்ணுவான்? பவுலர் இப்படி விட்டு 6 போயிடும். 2 பார்த்தீங்கன்னா எங்கேயே ஏற்றிட்டு போடுவாங்க. அதே மாதிரி தான். அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் விக்கெட் விழுந்தோடனே என்ன ரன் அவுட் 2 ரன் ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். இதுதான் நம்ம டாக்டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10 கேள்வி நமக்கு தெரியவே இல்லை. என்ன பண்றது? அப்படியே வேர்க்கு காமெடி மாதிரி தான். கொஸ்டின் மாத்தி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த இடத்துல சிரிக்கணும். நீங்க என்ன பண்ணா, ரைட்டு 10 கொஸ்டின் தானே பார்த்துல என்ன தேவை சொல்லிருக்க? 130 கேள்வி இருக்கு. அந்த 130 கேள்வி எத்தனை அடிப்பான்? 120 அடிப்போம். முடிஞ்சுட்டு 120 அடிச்சுட்டு இந்த 10 கேள்வி ஏபிசில போட ஒரு 3 கேள்வி வச்சீங்க, 123 பாஸ். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த கேள்வி புரிஞ்சுச்சா? சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? சிம்பிளான கேள்வி எப்போதுமே கணக்கு அப்படிங்கிறது சிம்பிளா போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது. எனக்கு சார் நீங்க இந்த 2/4 போறீங்களா சார், இதுக்கு எப்படி சார் ஆன்சர் 16 போட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த கணக்கு புரியுமா அப்படின்னா கண்டிப்பா புரியாது. நீங்கள் சார்பாக நீங்க என்ன பண்ண வேணாம்? தயாராக வேண்டாம், விண்ணப்பிக்க வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? கத்துக்கொள்ளணும். அதான் முக்கியமானது. அடிப்படையை கத்துக்காம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, ரைட்டு. சரி, சிம்பிளா ஒரு கணக்கு பார்ப்போம். ஒரு டஃபா பார்த்துட்டு இருக்க முடியுதுல்ல. ஒரு சதுரத்தை ஒரு ஸ்டாரை பாருங்க, கை எடுக்காமே நான் வரைகிறேன். ஓகேவா? என்ன பண்ணிருக்கப்பா? கை எடுக்காம வரைஞ்சேன் அப்படின்னா இதுல என்ன கேள்வி வைப்பாங்கன்னா, இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. ஓகேவா? எத்தனை முக்கோணம் சொல்லுங்க. கவுண்டிங் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர்லாம் நடத்தினா நிறைய ஷார்ட்கட் இருக்கு. உங்களுக்கு அந்த டாபிக் வரப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேதானே? ஒவ்வொரு டாபிக் நடத்துறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஷார்ட்கட் சொல்லுவோம். இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ற மாதிரி வெறும் ப்ராப்ளமேட்டிக்கா போட்டுட்டு நம்மளா எத்தனை இருக்கு இதுல? உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் அப்படி தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிங்களே, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். அப்ப கேட்டா அப்படியே யோசிக்கணும், என்ன இது 8 இருக்கா? அதிகமா இருக்கா? 120 இருக்குமா? மறுபடியும் போட்டு இப்படி இப்படிங்கிறது, இப்படி போட்ட இதுல போட்டு இப்படி போட்டு மறுபடியும் திரும்ப இப்படி போட்டுட்டு தான் என்ன ஆகும்? அடுத்த பக்கம் ஓட்டம் வந்துடும். பின்னாடி பக்கத்துல ஆப்ஷன் என்ன பண்ண முடியாது. சரியா? என்ன சொல்லுங்க, நீ ஏதாவது சொல்லு. வரைஞ்சு பாக்குறாப்புல ஒருத்தர், வரைஞ்சு இப்படின்னு இப்படி பார்த்து நம்பர் போறோம்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 வேற இது நிறைய இருக்கு. இது இந்த ஷார்ட்கட்டோட தெரியாதா உங்களுக்கு? இந்த கணக்கு ஷார்ட்கட் தெரியாதா? மறந்துட்டியா? மறந்து இருக்குது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மறக்கிறதுக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு? அப்படிதானே? மறக்கிறது என்ன பண்ணலாம்? படிக்காம இருக்கலாம். இந்த உலகம் நீ வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லுங்க. உன்னை என் அண்ணன், என் தம்பி அப்படின்னு சொல்லணும். தோல்வி அடைஞ்சா சொல்லுமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்னது இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 7 தானா? ஃபைனலா? பாலாஜி ஃபைனலா? 9. இந்த கணிதங்களை பொறுத்தவரை ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்திலே கொடுத்திருப்பார்கள். அதனால் அதிக அளவு தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது.
சிம்பிளா இது வந்து ஒண்ணுமே இல்லையா, 1 2 3 4 5ன்னு போட்டு இந்த 5 2ஆல பெருக்குனா அது ஆன்சர். இப்போ சொல்லுவீங்க 10 அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுங்க. கை எடுக்காம நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்டார் போட்டா 1 2 3 4 5 போட்டு இந்த கடைசியா வருது பாத்தீங்களா 5, இது 2ஆல பெருக்கணும், அதான் ஆன்சர். 10 வர வச்சிருவா, எப்படி வர வைக்கிறீங்களா? 5 போட்டனா இந்த பாயிண்ட் ஞாபகம், ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வச்சு ஒரு முக்கோணம் வரையலாம். இல்ல இப்படி போயிட்டு இப்படி வந்து வரையலாமா? 6ஆ? இந்த பாயிண்ட் வச்சு இல்ல, இந்த பாயிண்ட் வச்சு முக்கோணம் வர, இந்த பாயிண்ட் வச்சு இப்படி வரையணும். 1 இந்த பாயிண்ட் வச்சு, 2 இந்த பாயிண்ட் வச்சு, 3 இந்த பாயிண்ட் வச்சு, 4 வேற எந்த பாயிண்ட் தொடல, இந்த பாயிண்ட் தொட்டோமா, இந்த பாயிண்ட்லாம் தொட்டு பாயிண்ட் வச்சு முக்கோணம் வந்தா 5 முக்கோணம். புரியுதா சார்? நான் இப்ப கையை எடுத்துட்டு ஸ்டார் வரையறேன். எப்படி வரையறேன்? இதுல எத்தனை இருக்கு? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? கை எடுத்துட்டு வந்திருக்கானா கை எடுக்காம வந்திருக்கான்னு சொல்லிட்டு? ஒன்னு 2 3 4 5 6. சரி பாருங்க, இதுல எத்தனை முக்கோணம்? 10. இதுல 8 தான் இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்ப இந்த புள்ளி வைக்கிறோம் வச்சுங்களா, இந்த புள்ளி வச்சு நம்ம முக்கோணம் வரைய முடியுமா? வரைய முடியாது. எப்படியுமே வரைய முடியாது. இந்த சின்ன முக்கோணம் 1 2 3 4 5 6 சின்ன முக்கோணம். இந்த பெருசு ஒண்ணு ஊத்துறீங்களா, 7 8. இதெல்லாம் வந்து எல்லா புத்தகத்திலையும் பேசிக்கலே இருக்கும். ரிவிஷன், திருப்புதல், ரீகால், ஞாபகப்படுத்துறது, இதுதான் விஷயம். நம்ம படிச்சதை திரும்ப திரும்ப படிக்கணும். புதுசா படிச்சுட்டே இருக்கு டெய்லியும். சரி ரைட்டு. இந்த கேள்வி என்ன ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பண்ணுங்க. இங்க ஒரு பிளஸ் மிஸ் ஆகுது நினைக்கிறேன். இல்ல நல்ல தலைவருக்கு சி ஆப்ஷன் 15 8வது கேள்விக்கு சி அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டு அடிச்ச காலரை தூக்கிட்டு வந்துருவாப்லாம். ரைட்டு. என்ன தம்பி எக்ஸாம் முடிஞ்சிட்டு சார், எவ்வளவு அடிச்ச? 128 அடிச்சுட்டு சார். என்னது? சரியான காமெடியா இருக்கும். காமெடியா இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். எனக்கே அழுவு வந்துடும் சிலத்துல. நம்ம பசங்க பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கால் பண்ணுவாங்க, சார் நான் 128 அடிச்சேன் சார். சரி அதை மனசுல நினைச்சுப்பான். ரைட்டு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரணும். என்னது டென்டேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் அகாடமில ஆன்சர் கீ விடுவாங்க. அகாடமி ஆன்சர் கீ விட்டுனா சார் ஒரு 8 தப்பா போயிட்டு சார். எத்தனை? சரி தம்பி, நான் நினைச்சிருந்தேன் முன்னாடியே பிளான் பண்ண, என்னது உனக்கு இன்னும் குறைய போகுது. மறுபடியும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்த பிறகு தம்பி என்னப்பா, அவனே போன் வரும், தம்பி என்னப்பா, இல்ல சார் ஒரு 5 கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி அடிச்சிட்டேன் சார். என்னது கொஞ்சம் மாத்தி அடிச்சிட்டேன் சார், ஷேர் பண்றப்ப. தம்பி எந்த கொஸ்டின் ஷேர் பண்ண தப்பா படிச்ச? இந்த கொஸ்டின் ஷேர் பண்ணிட்டேன் சார், தப்பா அடிச்சிட்டேன் சார். ஏன் தம்பி தப்பா அடிச்சா? இல்ல சார் 25 சார் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது கண்டுபிடிச்சிட்டேன் சார், ஷேர் பண்றப்ப சி அடிச்சிட்டேன் சார். இப்போ என்ன பண்றது தம்பி? இல்ல சார் 2024 எஸ்ஐக்கு திரும்ப படிச்சுட்டு இருக்கேன் சார். எதனால இந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல யாருமே தோல்வியால. இப்ப 110க்கு மேல எடுத்தவன் யாருமே என்ன கிடையாது, படிக்காதவன் கிடையாது, எல்லாமே கஷ்டப்பட்டு படிச்சவன். கேர்லெஸ் மிஸ்டேக், அவ்வளவுதான். கொஞ்சம் இது இப்படி ஆகும்னு உனக்கு தெரிஞ்சுச்சுன்னு இந்த நிகழ்வெல்லாம் தம்பி இது மாதிரிலாம் உனக்கு ஆக போகுது, இது மாதிரிலாம் ரிசல்ட் வர போகுது, இப்பெல்லாம் நீங்க உட்காந்துட்டு போடா தம்பின்னு உனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு தப்பு பண்ணுவானா? ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்து ஷேர் பண்ணும். ஓகேவா? சரி ரைட்டு. பிளஸ்ல இருக்கு, என்ன பண்ணோம்? இதுக்கு ஒரு அடுத்த நம்பர் என்னது? வர்க்க நம்பரு 625 அடிச்சுட்டு என்ன பண்ணோம்? 625 ஸ்கொயர்டு. இது ஒரு அருமையான கேள்வி. என்ன கேள்வி? அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆக்சுவலா இந்த கேள்வியை வந்து சால்வ் பண்ணணும், நான் வந்து படிதான் போடுவேன் அப்படின்னா நீங்க போட்டுட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்ணா கேள்வி ஆக்சுவலா என்னது? எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ 8, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x மதிப்பு என்ன கேட்டாங்க. நான் வந்து எக்ஸுக்கு பொழுது ஒரு மதிப்பு போட்டு நான் 8 வர வைக்கிறேன்னா வர வைக்கலாம், அப்படிதானே? எக்ஸ் பொழுது நான் என்ன போட்டா 8 வரும்? 1 போட்டு 2 போட்டு 3 போட்டு 4 போட்டு 5 போடாட்டி 6 மணி நேரம் முடிஞ்சிடும். வேற ஃபார்முலா சார் நான் யூஸ் பண்ணுவேன் சார். இதை வந்து எக்ஸ் பிளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் நான் யூஸ் பண்ணேன்னா எக்ஸ் ஸ்கொயரு
பிளஸ் 1/x ஸ்கொயர்டு பிளஸ் 2 அப்படின்னு வரும் அப்படிதானே? ஏன்னா 2ab 2 இன்ட்டு ஏன்னா எக்ஸ் இன்ட்டு பி என்ன 1/x சால்வ் பண்ணனா 2ன்னு வரும். ஓகேவா? அப்ப நான் சால்வ் பண்ண எப்படி இதை எடுக்கிறது? கேட்டுருக்கிறது என்னது? அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. என்னல்ல ஸ்கொயர் கட்ட பிடிச்சிட்டு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் போட்டோன்னு ஷாக் ஆயிடுவேன். நீங்க எப்படி என்ன போறீங்கப்பா? அப்படியே ஷாக் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கேள்வியை மப்பாம் பண்ணணும். ஏன்னா மாத்தி போட்டுறக்கூடாது. என்ன சொல்றேன்னு புரியுதா? கேள்வி என்னது? எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஓட மதிப்பு என்ன கேட்டுருக்காங்கன்னா இங்க என்ன இருக்கு? இந்த 8 ஸ்கொயர் பண்ண என்ன ஆன்சரு? அந்த 64 2 கழிச்சாதான் ஆன்சர். இது ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கூட ஆன்சர் கரெக்ட். அவ்வளவுதான். என்னது ஆன்சர்? என்னது கரெக்ட். ஓகேவா? ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். தெரியாமலாம் கிடையாது. எதுவுமே நமக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? எப்படி சார் இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப நான் டெரைவ் பண்ணா கொஞ்சம் லைட்டா வந்து கிளாஸே போர் அடிச்சிடும் உங்களுக்கு. எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ண போறோம் -2. கியூப் கேட்டாலும் ஆன்சர் இருக்கு. கியூப் போட்டாலும் ஆன்சர் இருக்கு. அது லைட்டா ஷார்ட்கட் எனக்கு மறந்துட்டு இப்போ நைட்டு ஷார்ட்கட் இருக்கு. அடுத்த ஷார்ட்கட் வீடியோ போடுவோம்ல. கியூப் கேட்டாலும் சரி, எக்ஸ் பவர் 5 கேட்டாலும் சரி, ஈஸியா போடலாம். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த கேள்வி அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 62. எக்ஸ் பிளஸ் 1/x ஓட மதிப்பு என்ன கேட்கறாங்க? என்ன பண்ணும்? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இதோட 2 கூட்டணும். கூட்டினா அந்த நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கும்? ரூட் எடுக்கிற நம்பரா இருக்கும். இப்போ கூட்டானது 64 ரூட் எடுத்தா ஒரே ஒரு இந்த இன்னைக்கு கிளாஸுக்கு நான் இந்த கணக்கை ஞாபகம் வச்சிருந்தேன். அதுவே பெரிய விஷயம். மதிப்பு எவ்வளவு? இந்த வகுப்போட மதிப்பு எவ்வளவு? மதிப்பு வகுப்போட மதிப்பு இந்த கணக்கோட மதிப்பு 0.5. 0.5 மார்க் எவ்வளவு? நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். 0.5 மதிப்பு 0.5 மார்க் இருக்குல்ல, வெறும் 0.5 மார்க் 0.5 வேல்யூ கேட்கலாம். 0.5 மார்க்கோட வேல்யூ என்ன? வருஷத்துல வேல்யூடா வேல்யூ crore 1 crore எவ்வளவு? 1 crore சொன்னாங்களா? எப்படி 1 crore? எப்படி 1 crore? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வேற லெவல் யோசிக்காதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு நபர் 60.5 எடுத்து உள்ளே செல்கிறார். எங்க செல்கிறார்? எங்கே செல்வார்? டிஎன்பி செல்வார். இன்னொரு நபர் 60 எடுத்து எங்கே செல்வார்? வீட்டுக்கு செல்வார். இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு தங்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுகிறாங்க? சந்தித்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு சந்தித்துக் கொள்ளும் பொழுது இவர் சம்பாதித்த சம்பளம் எவ்வளவாக இருக்கும் என்றால் கோடி கணக்கில் இருக்கும். இவர் சம்பாதித்த சம்பளம் எவ்வளவு இருக்கும்? லட்சத்தில் இருக்கும். அப்ப இருவருக்கும் உள்ள வித்தியாசம் கோடி. அந்த கோடி நிர்ணயிக்கிறது எது? தட்ஸ் 0.5 மார்க் ஒன்லி. ஓகேவா? அப்ப இந்த 0.5 மார்க்கோட வேல்யூ என்ன? இது தெரிஞ்சதுன்னா நீங்க விடுவீங்களா? நீங்க ஒரு கோடியை கொடுத்து தம்பி தூக்கி விட்டுறா அப்படின்னா விட்டுருவீங்களா? ஒரு கோடி எவ்வளவுன்னு பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுங்களா? ஒரு கோடி எத்தனை பூஜ்ஜியம் சொல்லு? என்ன 7? சரி ரைட்டு. கோடி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த வேலைக்குள்ள பவர் என்ன, அதிகாரம் என்ன, நம்ம வேலைக்கு போனா என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அது அப்படி யோசிக்கணும். நம்ம கோடின்னு யோசிக்க கூடாது. தவறானது என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்த கோடி கணக்கே உங்களுக்கு வந்துடும். கோடி என்னமே வந்துடும். இந்த வேலைக்கு போனா நம்ம என்ன பண்ணலாம், நம்மள எப்படி மதிப்பாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி, அதை நம்ம என்ன பண்ணணும், உணரணும். அவ்வளவுதான் விஷயம். எதுக்கு சொல்லணும்? நிறைய எக்ஸாம் சொல்லி தான் ஒரு 0.5 மார்க் உண்மையிலே இதான் உண்மை. எத்தனையோ பேர் தெரியுமா ஒரு 0.5 வேலை இருந்திருக்காங்க. சரி ரைட். இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்றது? ஆன்சரை பார்த்தா தெரிஞ்சிடும் வித்தியாசமா இருக்கு. அப்படிதானே? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. சார் எத்தனை பேர் பாக்குறாங்க? என்ன சொல்றாங்க?
கமாண்ட் என்ன பண்ணுறாங்க? கமாண்டு என்ன ஆன்சரு? ஷார்ட்கட் எனக்கே லைட்டாக இதாகுது. என்ன ஆகுது இப்போ? ட்விஸ்ட் ஆகுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ சரி ரைட், இதே மாதிரி கணக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் சேம் நம்பரா இருக்கணும். இதே மாதிரி கொஸ்டின் நிறைய வைப்பாங்க. எக்ஸாம்ல எதுக்கு வைக்கிறாங்க சொல்லுங்க? இதே மாதிரி கேள்வியெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க? ட்விஸ்ட்டுக்காக கிடையாது, உங்களுக்கு வந்து டயத்தை சேவ் பண்ணி கொடுக்கறதுக்காக. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. உண்மைதானே? இப்போ இந்த கணக்கு தெரிஞ்சவன் வந்து எவ்வளவு நிமிஷத்தை நம்ம சால்வ் பண்ண சேவ் பண்ண போறோம்? 5 நிமிஷம். அப்ப 5 நிமிஷம் பெரிய விஷயம். 5 நிமிஷத்துல 10 ஜிக்கு அடிக்கலாம். அப்படிதானே? அடிக்கலாம் அடிக்க முடியாதா? ஒண்ணுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. 1 2 3 4 5 5 ரூட் இருக்கா? என்ன பண்ணணும்? 2 போட்டு 2/5 போடணும். போட்டுட்டு 2/5 மதிப்பெண்ணா 32. இங்க என்ன நம்பர் இருக்கு? 8 எழுதிட்டு இங்க என்ன போட்டோம்? அதை போட்டு இதுக்கு முன்னாடி நம்பர் 32 அடுத்து முன்னாடி உள்ள நம்பர் என்ன? இதான் ஆன்சர். புரியுதா? மறக்க கூடாத விஷயம். இப்போ இதே கணக்கை வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் உனக்கு கேட்டோம்னா இது எப்படி வந்துச்சு, இங்க என்ன தகவல், இப்போ இது வந்து உனக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த 2/5 எப்படி போறது, இங்க என்ன போறது? 3/5 போட்டோம்னா தப்பா போயிடும். ஆக்சுவலா ஒரு ரூட்டு போடுறோம்னா இங்க என்ன அர்த்தம்? இங்க 2 இருக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சு இங்க என்ன இருக்கு? அதான் அந்த 2 தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலா எப்படி போடணும் கணக்கு அப்படின்னா, ரூட் 8 எப்படி எழுதலாம்? 2√3 சொல்லுங்க. சாதாரணமா ரூட் 8 எப்படி எழுதலாம்? வேற மெத்தட்ல வேற மாதிரி எழுதணும். 8 1/2வும் ரூட் 8 1. அப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த ரூட் 8க்கு பொழுது 8/1/2 போடணும். அப்ப எப்படி இருக்கும்? 8 × 8 1/2 வரும். அப்ப இதை எப்படி கூட்டுறது? இது எப்படி கூட்டுறது? கூட்ட முடியுமா முடியாதா? எப்படி கூட்டலாம்? 8 காமனா போட்டு இங்க என்ன இருக்கு? 1 + 1/2. இது 2 சால்வ் பண்ணுவோமா? 2 2 2 1 கூட்டா 3 8 3/2 வரும். இந்த இடத்துக்கு பொழுது 8 என்ன வரும்? 8 3 மறுபடியும் 1/2 வரும். இப்படிலாம் சால்வ் பண்ணோம்னா கடைசி என்ன ஆகும்? இப்படி வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 2 எத்தனை ரூட் இருக்கு? 5 ரூட். அப்ப 2/5 என்ன? 5 என்ன? 32. இங்க என்ன நம்பர் இருக்கு? 8. 8க்கு மேல என்ன பண்ணோம்? 32 எழுதணும். இந்த 32 முன்னாடி எவ்வளவு நம்பரு? 31. ஓகேவா? மறந்துடாதீங்க, கேட்டா சொல்லணும். ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி. என்ன கேள்வி? ஒருவன் சம்பளத்தை 10% உயர்த்தி மீண்டும் 10% குறைக்கும் பொழுது கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம்? லாஸ், ஆல்வேஸ் லாஸ் டாப்ல. ஆனா நமக்கு என்ன இருக்கணும்? ஆல்வேஸ் என்ன இருக்கணும்? கெயினா தான் இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? கணக்கு தான் அது லாஸ், நமக்கு கெயின். எப்போதே பாசிட்டிவா நினைங்க. என்ன நினைக்கிறோம்? நம்மளால முடியும். யூ கேன் டூ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யூ கேன் அப்படிங்கிறாங்க. என்னது? நம்மளால முடியும், அவ்வளவுதான். நம்மளால முடியலன்னா என்னது? எவனாலையும் பாசிட்டிவ் திங்க், பாசிட்டிவ் தான். என்ன நானும் எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன். நெகட்டிவா எல்லாரும் யோசிப்போம். எல்லாரும் மனிதன் தானே, மனசுல யோசிக்கணும். அது என்ன பண்ணோட வெளில. சரி ரைட், நல்லா தெரிஞ்சு. இந்த கேள்விக்கு என்ன ரோ? இந்த எந்தக்கு மாரி கேள்வி அப்படின்னா, இந்த 10% அப்படின்னா இங்கேயும் 10%. ஒரு இது உயர்த்தணும், ஒரு இது குறைக்கணும். சேம் பர்சன்டேஜ். அது 10 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி. என்ன பண்ணணும்? இந்த 10 இந்த 10 ரெண்டுத்தையும் பெருக்கணும். பெருக்கி டிவைட் பை 100 போடணும். ஆன்சர் என்ன? என்னது? அடிச்சோம்னா என்னது? 1% போட்டு எப்போதுமே நஷ்டம் தான். இந்த மாதிரி கேள்வி என்னது? எப்போதுமே. இப்போ இதே கேள்வி எப்படி கேட்கறாங்க? ஒருவரின் மாத சம்பளம் 20% உயர்த்தப்பட்டு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய சம்பளத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் கேள்வி கேட்கறாங்க. என்ன ஆன்சர்? 20%. ஓகேவா? அப்ப என்னது? 20 20 பெருக்கணும். டிவைட் பை 100. சால்வ் பண்ணணும். என்ன ஆன்சர்? 4%. அவ்வளவுதான். 4% என்னது? லாஸ்.
ஓகேவா? சரி, கடைசியாக முடிச்சிருவோம். ஓகேவா? ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம மைண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காதான். என்ன அதுக்கு தான் 20 நிமிஷத்துல என்ன பண்ண முடியாதான்? வேற வழியே கிடையாது, அதெல்லாம் பண்ண முடியாது. என்னது கான்சன்ட்ரேஷன் இழுத்துட வேண்டியதான். அதுதான் இடையில பேசுறது. என்னது 20 நிமிஷம் தான் நம்ம நினைக்கிறதான். ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவுக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்குறாங்க. வேற எந்த டேட்டாவுமே இதுல கிடையாது. இந்த கேள்வி மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது. இந்த கேள்விக்கு ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா என்னது, அதான் ஆன்சர். சில கேள்விகள் என்னது, இப்ப சதுரங்க பலவுள்ள சதுரங்களை எண்ணிக்கை எத்தனை மாறுமா? கேள்வி மாறுமா? இல்ல சதுரங்க பலவுள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை கேள்வி வைப்பாங்களா? சதுரங்க பலவுள்ள முக்கோணம் இருக்கா? புரியுதா என்னன்னு? 1 முதல் 100 வரை உள்ள ஏழெண்கள் கூடுதல் கேட்கலாம்ல? எத்தனை? 50. புரியுதா? கிட்டத்தட்ட நீங்க ஒரு 30 கேள்வி பாக்குறோம்னு வச்சுக்கலாம், 30 கேள்வி மனப்பாடம் பண்ணணும், அவ்வளவுதான். சரி, ரைட்டு. வட்டத்துல பரப்பளவுன்னா πr². விகிதம்னா விகிதத்தை வச்சிடறோம். அரை வட்டத்துல பரப்பளவு πr²/2. இந்த பை இந்த பை அடிச்சிடலாம், இந்த r² இந்த r² அடிச்சிடலாம். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 1:1/2. இது எப்படி காமன் ஆக்குறது? எல்சிஎம் எடுப்போம். இங்க பெருப்போமா? 2, இங்க என்னது 1. ஆன்சர் என்னது? இந்த இடத்துல இருந்து நிற்கும். ஆஹா, 1:2 2:1. அவரை கடவுளை வேண்டிக்கிட்டு, கடவுளே ஏ போடுற கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணு பண்ணிவிடு கடவுளே அப்படின்னா, நீ இது கூட வெறும் பாவமா பண்ணிவிட்டு இங்க வந்து கடவுளை வேணா கடவுளை எப்படி பண்ண உதவி பண்ணுவாரு சொல்லுங்க. நீங்க பண்ணதெல்லாம் பாவம் அட்டுலியா பண்ணிவிட்டு இங்க வந்து எங்க கடவுளை பண்றது? கோயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிவிடா நான் கௌதமே, கோயிலுக்கே போறது கிடையாது. எக்ஸாம் ஹால்ல வந்து உட்காந்துருக்கவே என்ன பண்றது? கடவுளை கூப்பிடுது. அப்பதான் கடவுள் பேசுறாரு, தம்பி சரி போடு நான் பாத்துக்கிறேன், என்னது ஓடு பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் போட்டிருப்பா. அதுல 1 ரைட்டு 1 தப்பா போயிடும் விஷயம். ஆன்சர் என்னது? 2:1. ஓகேவா? சரி, ரைட்டு. இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு, ஈஸியான கேள்வியா இருக்கு, சால்வ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்குமே கணக்கு இந்த கிளாஸ் ஏன் அப்படி எடுத்தோம் அப்படின்னா, கணக்கு அப்படின்னு ஈஸி அப்படின்னு உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா கணக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? டெய்லியும் வாய்ப்பாடு படிங்க, ஃபார்முலாஸ் எழுதி வைங்க. நீங்க பாக்குறதெல்லாம் ஃபார்முலா எழுதி ஒட்டி வைங்க, திரும்ப திரும்ப படிங்க, கணக்கை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, நிறைய சால்வ் பண்ணுங்க, இண்டிவிஜுவலா சால்வ் பண்ணி பாருங்க. அப்போ வந்து ஒரு டவுட் இருக்கும், அந்த டவுட்டை கிளியர் பண்ணி அப்படின்னா கணக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. யாருக்கு? ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப இருந்தே படிக்கணும். ஃப்ரீ கிளாஸ் போட்டோட வர மாட்டீங்களே, எப்படி அப்புறம் என்ன பண்றது? ஆஃப்லைன்ல வந்து ஃப்ரீயா படிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கசக்குது என்ன சொல்லுவாங்களா, கசக்குதுன்னா என்ன தான்? கஷ்டமா இருக்கு. ஸோ தொடர்ச்சியா படிங்க. அடுத்த கிளாஸ்லயும் பார்ட் 2ல நிறைய கொஸ்டினோட நம்ம என்ன பண்ணுவோம், உங்களை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது நான் தான். உங்கள் அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.